ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் வ்ளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி மாவில் ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான பனானா வச்சு ஒரு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக்கை ஈஸியாக செய்யலாம். ஒரு நாள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். இது நம்ம கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவில் பனானா கேக் செய்ய நம்ம முதல்ல ஒரு கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்துக்கிடுவோம். அது கூடவே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றுவோம். அது கூடவே ஒரு கப் சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில். இதை முதல்ல நல்லா நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த இந்த மிக்சிங்க இந்த பவுலில் நம்ம ஊற்றிக்கிடுவோம். இது கூடவே நம்ம ஒரு கப்பு ராகி மாவு கொஞ்சம் லைட்டாக தான் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லு போகும். இந்த ராகி மாவை இந்த அரிப்பில் அப்படியே நம்ம அரைச்சி இதில் போட்டுக்கலாம். ராகி மாவை சலிச்செடுத்தாச்சு. இனி 1/4 கப்பு கோதம்பு மாவு இதையும் நம்ம இதில் அரிப்பில் போட்டு அரிச்சு எடுத்துக்கிடுவோம். கோதம்பு மாவையே நம்ம அரிச்சு எடுத்தாச்சு. இனி இது நம்ம தூர போடுவோம். இதை நம்ம ஒரு விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு, ஒரு பிஞ்சு ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா பால் ஊற்றிக்கிடுங்க. பால் ஊற்றி இப்படி இலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கிடுங்க. இது கூட நான் இப்போ கொஞ்சமாக பாதாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போடியேன். அடுத்து கொஞ்சம் பிஸ்தா, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சிலவங்க இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே போடுவாங்க, சிலவங்க இதெல்லாம் முடிஞ்சு டாப்பில் போட்டு விடுவாங்க. உங்களுக்கு எப்படி போடணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இந்த பதம் போதும். இனி இதை ஒரு ஓரத்தில் நம்ம வச்சுக்கிடுவோம். நான் இப்போ ஒரு ரவுண்டான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் இப்படி எல்லா இடமும் படும்படியாக இப்படி தடவிக்கோங்க. தடவிட்டு அதில் கொஞ்சமாக இந்த கோதம்பு மாவை இப்படி தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் இப்படி மாவு பரப்பி எடுத்துருக்கேன். இனி நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மாவை அதில் ஊற்றிக்கிடுவோம். இப்படி ஊற்றி எடுத்துக்கிட்டோம். இனி இதில் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் இப்படி லைட்டாக இப்படி தட்டி எடுங்க. ஒரு வாட்டி இப்படி தட்டி எடுங்க. இனி இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இனி நம்ம குக்கரை ரெடி பண்ணுவோம். குக்கரை எடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கிடுங்க. பற்ற வச்சு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் பொடி உப்பு, நான் இது ஏற்கனவே கேக் செய்ய யூஸ் பண்ணது, அதை நான் போட்டுக்கிட்டேன். இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் குக்கரை நல்லா சூடாக்கிட்டேன். குக்கர் நல்லா இப்போ சூடாயிட்டு. இந்த டைமில் நம்ம அந்த மாவை அப்படியே தூக்கி அதை வச்சு குக்கரை மூடி
45 மினிட்ஸ் அப்படியே குக்கரை சிம்மில் வச்சு நம்ம கேக்கை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இனி 45 மினிட்ஸ் கழிஞ்சு எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்க்கலாம். 45 மினிட்ஸ் ஆச்சு. இனி எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். இனி ஒரு குச்சி எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு வெந்தான்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்களா மாவு ஒட்டாமல் வந்துடுது. கேக் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் கேக்கை குக்கர்லேருந்து வெளியில் நம்ம எடுத்து வச்சாச்சு. இனி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வெந்த கேக்கை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.